நேற்று தேவி ரூமில் மகாநதி நேற்று தேவி ரூமில் திறந்து பார்த்து எல்லாமே எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது சந்திரன்கிட்ட பாருங்கள் இதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா பார்க்கவே இல்லை இவ்வளோத்தையும் நம்ம மட்டும் வரலைன்னா இந்த ரூமுக்கு யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தேவி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் தேவி, அவங்களுக்கு என்ன தெரியும் நீ இவ்வளோத்த வாங்கி வச்சுருக்கேன்னு அப்படின்ட்டு இது சந்திரன் சொல்ல. இருந்தாலுங்க நம்ம இல்லையே, நம்ம ரூமில் எப்படி என்னன்னு பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு, எதுக்கு புலம்பிட்டு இருக்க, நீயே பாரு இருக்க வச்சதெல்லாம் அப்படியே இருக்கா என்னன்ட்டு அப்படின்ட்டு அப்புறம் சேலை எல்லாத்தையும் எடுத்து துணியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வாங்கின நகையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கு தேவி. அப்போ மேலே விஜய் ரூமுக்கு போனவங்க அம்மாவும் யாழும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது எங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம்லப்பா அப்படின்னு அம்மு கேட்க, இல்லைடா சாயந்தரமா போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம் இன்னொரு ட்ரிப் அலைவாங்க, ஏங்க நீங்கள் வேற பேசாமல் இருங்க அப்படின்னு விஜய் காவேரி சொல்ல. சரி சரி ஏமோ இப்போ அப்பாவுக்கு அம்மா கிடச்சிட்டாங்க, உனக்கும் அம்மா கிடச்சிட்டேன், இப்போ அப்பா பாரு அவங்க அம்மா கிட்ட தான் போவாங்க, நம்மக்கிட்ட எல்லாம் இருக்க மாட்டாங்க அம்மு அப்படின்னு கிண்டல் பண்ண. அதெல்லாம் இல்லை, அப்பா என் கூட தான் இருப்பாங்க, அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க அம்மா கூட இருக்க மாட்டாங்க, என்னப்பா நம்ம எப்பயும் போல 2 பேரும் ஒன்றா தானே இருப்போம். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூக்கி கொஞ்சிட்டு இருக்க. யாழும் பக்கத்தில் வந்து வாடா யாழு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூக்கி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காவேரி, எங்க நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் போகிற வேலை இல்லையா அப்படின்னுட்டு, இல்லையே ஏன் கேட்குற அப்படின்ட்டு, இல்லை ஆஃபீஸை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, ஆஃபீஸ் எல்லாமே சிலவாக பார்த்துட்டு இருக்காரு, அதனால நாங்கள் போகிறதில்ல காவேரி அப்படின்னு. அது ஏன் அவர்கிட்ட ஏற்கனவே நீங்கள் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, திரும்ப எதுக்குங்க அவர்கிட்டே பார்க்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. இல்லை இந்த 5 வருஷமாக அவர் தான் பார்த்துட்ருக்காரு, நான் ஆஃபீஸ் பக்கமே போகிறதில்ல அப்படின்னு. அதுக்காண்டி இப்படியே விட்டுருவீங்களா, இப்போ கூட போய் இப்போ நமக்கு வேலை இல்லையா காவேரி, இந்த நாளைக்கு வேறு கொடைக்கானல் போக வேண்டியதால இருக்குது. அவங்க சொன்னாங்களே போய் கொடைக்கானலில் உங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து அங்கே இருக்க போலீஸுக்கு நான் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ நம்ம அங்கே போய் பார்க்க வேணாமா, அதுக்குள்ளாட்டி நீ இங்கே போய் பார்க்க சொல்கிற, போயிட்டு வந்து பார்க்கலாம் காவேரி அப்படின்னு. சரி சரி என்னமோ பண்ணுங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆஃபீஸ்லேருந்து நிவின்கிட்டருந்து ஃபோன் வருது. என்ன நிவின் அப்படின்னு கேட்கவும், எப்போ விஜய் கிளம்பலாம் கொடைக்கானலுக்கு அப்படின்னு. போகலாம் இன்னைக்கு நைட்டு கூட கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல. ஆமாம் விஜய், தனத்தை சித்தி வேறு இங்கே இருக்காங்க பாவம், அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்க ஊரில் விடணும்ல, அதுக்கு தான் நான் கிட்டே கேட்டேன் அப்படின்னு. இல்லை இன்றைக்கே கிளம்பலாம், அம்மாட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி காவேரி இரு, நான் போய் அம்மாட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. பாட்டிகிட்ட போகிறீங்களாப்பா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும் அம்மாவும் யாரும் கிளம்புறாங்க. இங்கே காவேரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். கீழே விஜய் அம்மும் ஆளு 3 பேரும் அவங்க அம்மா ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா புலம்பிக்கிட்டே வேலை பார்க்குறத பார்த்துட்டு, என்னம்மா என்னமோ பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்க. இங்கே பாருடா விஜய், உங்கள் பாட்டியும் தாத்தாவும் இந்த ரூம்பை திறந்து கூட பார்க்கலடா, அப்படியே நான் வச்ச மாதிரியே இருக்குது. அம்மா நான் அந்த ரூம்பு இருக்கிறதே இன்றைக்கி தாம்மா எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சொல்ல. என்ன சொல்கிற விஜய், இங்கிட்டு வந்ததே இல்லையா? வந்ததே இல்லைம்மா, 10th படிக்கும்போதோ 9th படிக்கும்போதோ இங்கே வந்துட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, சரி நீ பெரிய பையனாகிட்ட நீ இந்த டியூஷனுக்கு போன்னு சொல்லிட்டு என்னை டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அப்புறம் டியூஷனுக்கு போயிட்டு 7-8 மணிக்கு வந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கமே வரலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ பாருங்க நம்ம பிள்ளையும் நம்ம ரூம்பை பார்க்குறதுக்கு என்னென்னு திறந்து பார்க்கல, அப்புறம் வேறு யாருங்க சொல்ல முடியும் அப்படின்ட்டு. சரி சரி விடு தேவி, நீ அப்பா இருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சந்திரன் சொல்லவும், என்னம்மா வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காமிக்கிறாங்க. நீ விளையாண்ட பொருள் இது, உன் ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு எல்லாத்தையும், இவ்வளோ இருக்கா, தாத்தா ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையம்மா அப்படின்ட்டு. அதை தானே நான் சொல்லி புலம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி சொல்லிட்டு இருக்க. இது என்ன பாட்டி இவ்வளோ விளையாட்டு ஜாமா இருக்கு, இதெல்லாம் உங்கள் அப்பா விளையாண்டது ஜாமா தான், எல்லாம் அப்போ வாங்கி கொடுத்தது தான், அவங்க அப்பா எடுக்காமல் இங்கேயே போட்டு வச்சு அவனாக தெரிஞ்சிருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் நகை பாக்ஸ்லாம் எடுத்து காமிக்க, இது என்னம்மா இவ்வளோ நகை வச்சுருக்கீங்க அப்படின்னு. இதெல்லாம் நான் காவேரிக்காண்டி வாங்கின நகை விஜய், சின்ன பிள்ளையிலேருந்தே நான் அவளுக்கு வாங்கி சேர்த்தது அப்படின்னு. என்னம்மா சொல்கிறீங்க, காவேரிக்காண்டியா? ஆமாம், கொடைக்கானல் போயிட்டு வரப்பெல்லாம் அவள் ஞாபகார்த்தமாக ஒவ்வொன்றும் நான் வாங்கிக்கிட்டே இருப்பேன், இது அப்பாவுக்கே தெரியாது நான் வாங்கி வச்சது அப்படின்ட்டு. பார்த்தாக்கும் ஃபுல்லாக நெக்லஸ்ன்னு பிளெயின் டிசைனு கசைன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வாங்கி வச்சிருக்குது தேவி. இது என்னமோ வங்கியா அது? ஆமாம், கையில் மாட்டிக்கிறதுக்கு. இது அம்மு வயசில் அவளுக்கு போட்டு பார்க்கணும்னு நான் வாங்கினேன், இங்கே தான் வரவே இல்லையே. அதுக்கப்புறம் பெரிய செட்டையும் காமிக்குது. ஏம்மா இவ்வளோத்தையும் வாங்கி வச்சுருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் விஜய், இது நான் காவேரிக்கு ஆசையாக வாங்கினது, போட்டு எங்கள் அண்ணனுக்கு காமிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் ஒன்று கூட நான் முன்னாடி கொண்டு போகவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளாட்டி காவேரியும் வீட்டுக்கு தேடி ரூமுக்கு வரவும், என்னமோ பேச வந்தால் என்னமோ பேசிகிட்டு இருக்கேம்மா நான் அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு. நம்ம கொடைக்கானல் போகணுமோ அப்படின்னு. கொடைக்கானலுக்கா, எதுக்குப்பா அப்படின்னு. நம்ம இப்போ நம்மகிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியெல்லாம் போய் நம்ம கைப்பற்றணும்னு சொல்லி போலீஸில் சொன்னாங்கம்மா, அவர் அந்த ஐஜி சொன்னார், நான் ஃபோன் பண்ணி ஊரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அவங்க போலீஸ் மூலிமா போய் உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்கம்மா அப்படின்னு. சரிப்பா போகலாம், எப்போ போகலாம் அப்படின்னு. நைட்டே கிளம்பலாமா, அந்த தனச்சித்தியை வேறு அவங்க வீட்டில் விடணும்ல நம்ம அப்படின்னு. ஆமாப்பா, அந்த பிள்ளையும் வந்து 5-6 வருஷம் ஆக போகுது அப்படின்ட்டு.
சரிம்மா அப்போ இன்னைக்கு கிளம்பலாம் நைட்டு அப்படின்ட்டு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.